2004 வந்து மிகப்பெரிய ஆழிப்பேரலின் காரணமாக மிகப்பெரிய பூகம்பம் நிலநடுக்கம் மூலமாக நடுக்கடலில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு அது மூலமாக மிகப்பெரிய பேரலை மூலமாக 30 அடி, அதாவது 30 அடிக்கு மேலே உயர இந்த அலைகள் வந்து கடற்கரை ஓரமாக அதிகமான சேதங்களை ஏற்படுத்தி மனித உயிர்களையும் அதிகமான மீனவர்களுடைய விசைப்படகுகளிலிருந்து மீனவர்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடம் வந்து அனைத்து விதமான பொருட்களை அடித்து நாசமாக்கி மிகப்பெரிய ஒரு சோகமான துக்கமான நிகழ்வாக இது நடந்துவிட்டது. 20 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த டிசம்பர் 26 அன்று இந்த துக்க நிகழ்வினை தமிழ்நாடு மீனவர்கள் சார்பாக நாங்கள் இந்த கடற்கரை ஓரமாக மௌன அஞ்சலி செலுத்தி பால் மற்றும் மலர் வளையம் செலுத்தி அஞ்சலி செலுத்தி வருகிறோம். சுனாமி அலைங்கிறது மிகப்பெரிய கடலில் வந்து உருவாகி அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி அந்த அலைகள் நடுக்கடலையே சுற்றுறதுனால இது அது அந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்படாது. ஆனால் அந்த அலையின் காரணமாக சீற்றம் வந்து அந்த அலை வந்து நம்ம கடற்கரை ஓரமாக வரக்கூடிய, அதாவது ஆழம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குது. கடலில் இருக்கக்கூடிய அந்த சுனாமி அலை வந்து அது எந்த திசை நோக்கி பயணம் பண்ணுதோ இதுதான் கிடையாது. எந்த பக்கம் போனாலும் ஆழம் குறைவான இடத்துல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய இந்த பேரலை வந்து மிகப்பெரிய துயரமான துக்கமான நிகழ்வாக இருக்குது. இது மூலமாக பாதிக்கப்பட்டது நம்ம மீனவர்கள் தான். அதுக்கு மிகப்பெரிய அஞ்சலியை பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். நன்றி.